ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் கொண்டாட்டம். இன்றைக்கி நம்ம சீரியலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் இருந்துக்கிட்டு அருணாச்சலம் ஐயாவை வந்து எப்படியாச்சும் சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாருங்க. அது ஏன் முடிவு பண்ணுறாரு, எதுக்கு முடிவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியலை இன்னும் பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அருணாச்சலத்தை வந்து ஏன் நம்ம ரஞ்சித் கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சீரியலில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் இருந்துக்கிட்டு குற்றம் மேலே குற்றமாக பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த பிறவி அந்த மாதிரியா இல்லை வளர்ப்பு அந்த மாதிரியான்னு தெரியல. அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா என்னவோ நல்லா தாங்க இருக்காரு. ஆனால் நம்ம ரஞ்சித் வந்து பண்ணுறது எல்லாமே தப்பு தண்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியில் அந்த ஒரே ஒரு ரிங்கால வந்து மாட்டியிருப்பாரு. ஆனால் மனுஷன் எப்படியோ தப்பிச்சிட்டாருங்க. இப்போ என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை வந்து நம்ம நிப்பாட்டிடலாம். கல்யாணம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். மற்றபடி கல்யாணம் வந்து இல்லைன்னாக்கா நாம் எப்பயும் வந்து அமெரிக்காவுக்கு பறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்காக எந்தெந்த வழியிலலாம் நம்ம ரஞ்சித் வந்து போராட முடியுமோ அந்தந்த வழியிலலாம் போராடிட்டு இருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ரிங் கிடைச்சாலே வந்து அதை வந்து பத்திரமா எடுத்து வைக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பிளாட்டினம் ரிங்கையே வந்து தூக்கி தோட்டத்து பக்கமாக தூக்கி வீசுறாரு பார்த்தீங்களா. இதுதாங்க ரஞ்சித் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, ஏன்னா சில்வர் ரிங் போனாலும் வாங்கிக்கலாம், பிளாட்டினம் ரிங் போனாலும் வாங்கிக்கலாம். உயிர் போனால் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நம்ம ரஞ்சித் செஞ்ச தப்பெல்லாம் சூர்யா வந்து கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சு செஞ்சிருவார். இவர் ரஞ்சித் வந்து போலீஸில் அரெஸ்ட் ஆனால் கூட உயிர் பொழைச்சி வந்துடலாம் அவங்க கிட்ட இருக்கிற காசு வச்சு. ஆனால் நம்ம சூர்யா கிட்ட வந்து மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வெளியே வரவே முடியாதுங்க. சூர்யா வந்து சிதைச்சிருவார். அவரை மட்டும் அடிக்காமல் அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து உதைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி ஆஃபரில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ரஞ்சித்தை அடிக்கிற சாக்கில் நம்ம அரிதாவையும் எட்டி எட்டி இடுப்புலையே உதைப்பாருங்க கண்டிப்பாக. ஏன்னா ஏண்டி நீயும் அவனோட தங்கச்சி தானே, உனக்கும் அதே புத்தி தான் இருக்கும். கண்டிப்பாக இது என்ன டவுட்டு, உனக்கும் அதே புத்தி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உன்னை வந்து வச்சு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தையும் பொழப்பார், ப்ளஸ் வந்து நம்ம அரிதாவையும் பொழந்து தள்ளிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ரஞ்சித் வந்துட்டு எப்படியாச்சும் அமெரிக்காவுக்கு பறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் சூர்யா சாருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுனாக்கா பறக்கிறதுக்கு கையும் இருக்காது, ரெக்கையும் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. சும்மா பந்தாடிடுவார் நம்ம ரஞ்சித்தை. இப்போ இந்த ரஞ்சித் வந்து போட்ட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்கணும். கல்யாணம் என்ன, கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயும் வந்து மாமியார் வீட்டிலேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம ரஞ்சித்தை. அதுக்கப்புறம் என்ன, அங்கே போயிட்டு களி தின்னி கம்பி எண்ண வேண்டியது தான் பாக்கி. அதனால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு எப்படியோ பிளான் போடுறாரு நம்ம ரஞ்சித். ஆனால் சூர்யா வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, டேய் ரஞ்சித், உனக்கு வந்து தாலி கட்டுறது மட்டும்தான் வேலை, நீ வேற என்னவும் வந்து பண்ண தேவையில்லை. கல்யாணம் வந்து நடக்கும், அது நல்லபடியா, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாத குறை தாங்க, அது மட்டும்தான் பேலன்ஸு, மற்றது எல்லாத்தையும் நம்ம சூர்யா சார் வந்து சொல்லிட்டாரு. அதனால் ரஞ்சித்க்கு வந்து போச்சுரா சோனமுத்தா, நம்மளை வச்சு செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே வழி அருணாச்சலத்தை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு வழி மட்டும்தாங்க இருக்குது. அருணாச்சலம் தான் ஜெயிலில் இருக்காரு, அங்கே வந்து போலீஸ் பாதுகாப்போடு இருப்பாங்க. எப்படியெல்லாம் வந்து நம்ம அருணாச்சலத்தை போட்டு தள்ள முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா பணத்தால் எல்லாத்தையும் சாதிக்க பார்க்குறான் நம்ம ரஞ்சித். என்ன நடக்க போகுதுன்னாக்கா, இப்போ நம்ம ரஞ்சித் இருந்துக்கிட்டு உள்ளவே இருக்கிற ரவுடிங்களை வந்து பணத்தை கொடுத்து வாங்கி, நீங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பட டைலாக்லாம் விட்டுட்டுருக்காரு ரஞ்சித். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ரவுடிங்க ஒத்துக்கிறாங்க. காசு தர்றதை மட்டும் இல்லாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் உங்களை வந்து ஜாமீனில் எடுத்து உங்களை வந்து போட்டு தள்ளுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரஞ்சித் இந்த மாதிரி சொன்ன டீலுக்கு வந்து ஒரு 4-5 ரவுடிங்க ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னங்க அருணாச்சலத்துக்கு வந்து ஸ்கெட்சு போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம செஞ்ச புண்ணியம் வந்து நம்மளை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அருணாச்சலம் ஐயா வந்து கரெக்டாக இந்த ரவுடிங்க ஸ்கெட்சு போடும் போது அருணாச்சலம் வந்து இங்கே வந்து அவர் வந்து ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சுருக்காருங்க. என்ன நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அவர் பிஸ்னஸ் பண்ண காசில் வந்து நிறைய வந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த ஜெயிலில் வந்து அப்போதைக்கு வார்டனாக இருக்கார் பார்த்தீங்களா ஒரு போலீஸ்காரரு, அவருக்கு வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிரெயின் டியூமர் இருக்குது. அதை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம அருணாச்சலம் ஐயா வந்துட்டு 25 லட்சம் கொடுத்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்காங்க. அதனால் அந்த கார்டியன், அந்த வார்டன் இருக்கார் பார்த்தீங்களா ஜெயில் வார்டன், அவர் வந்துட்டு அருணாச்சலம் ஐயாவுக்கே தெரியாமல் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து அவங்க
அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ நல்ல மனுஷன் பாவம், இந்த திருட்டு பழியால் வந்து இப்படி வந்து உள்ளே சேர்ந்துட்டாரு, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வார்டன் வந்துட்டு நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் தெரிய வருது இந்த 4 ரவுடிங்களும் அருணாச்சலத்தை வந்து போட்டு தள்ள பிளான் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே இந்த வார்டன் ஐயா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வார்டன் ரூம்லேயே வந்து நம்ம அருணாச்சல ஐயா வந்து தங்க வச்சுக்கிறாங்க. தங்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 4 ரவுடி பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு குண்டர் சட்டத்தில் வந்து உள்ள தூக்கி போட்டுட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தும் அடங்கலை அப்படின்னு சொல்லி அவரே பெட்டிஷன் போட்டு அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதாங்க. ரஞ்சித்துக்கு வந்து ஆப்பு மேலே ஆப்பாக வந்துட்டு இருக்கு. ரஞ்சித் என்ன நினச்சான், அருணாச்சல ஐயாவை வந்து முடிச்சு தள்ளிட்டாக்கா இந்த கல்யாணம் நின்றுடும், கல்யாணம் நின்றுட்டா நம்மளும் அழகாக வந்து நைஸாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த பிளான் டோட்டலாக சொதப்பிடுச்சு. ஒரு நாள் வந்துட்டு என்னடா போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ரஞ்சித் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாங்க. பார்த்தா அந்த ஜெயில் கைதிங்க இல்லாத வேற ஸ்டேஷனுக்கு மாற்றிட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அடப்பாவீங்களா, இவங்களோட சேர்த்து நானும் கம்பி என்ன போயிடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாருங்க நம்ம ரஞ்சித். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்ன செஞ்சாலும் சரி, இடியே விழுந்தாலும் சரி, இல்லை புயல் அடித்தாலும் சரி, சூறாவளி அடித்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் நம்ம ரஞ்சித்துக்கும் வந்து சுரேகாவுக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. அந்த கல்யாணம் நடந்து ஃபஸ்ட் நைட்டை முடிக்கிறதுக்குள்ளாரையும் போலீஸ்காரங்க வந்து நம்ம ரஞ்சித்தை கூட்டிகிட்டு போயிட்டு ரஞ்சித்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஃபஸ்ட் நைட்டே நடக்கும் போல். ஏன்னா மாமியார் வீடு அங்கே இருக்கு இல்லைங்களா, அதனால தாங்க. எப்படியே ஒன்று நம்ம ரஞ்சித் மாட்டி அவர் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து தன்மானமாக அவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சித் வந்துட்டு ஆயுள் தண்டனையாக போனாலும் வந்து கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து பெயிலில் வந்துடுவார். நான் பெயிலபிள் கேஸில் உள்ளே போனோம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் வந்து கல்லால் அடிச்சே சாவடிக்கணுங்க நம்ம ரஞ்சித்தை. அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது. 8 நிமிஷம் ஆகிடுச்சு ப்ரோ, ஆயிடுச்சு 6 நிமிஷமா, ஓகே. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் செஞ்ச தப்பு தண்டாக்கு எல்லாமே வந்து அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினி வந்துட்டு அவங்க எல்லாமே வந்து தப்பு எல்லாத்தையும் மறைச்சு அவங்க மேலேயே பழைய தூக்கி போட்டுக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் நந்தினி செய்கிறது பிடிக்கலையோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் நந்தினி வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சூர்யா சார் வந்துட்டு இவ்வளவும் போராட்டத்துலேயும் தன்னோட மனைவியை வந்து படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பர்னு சொல்லலாம். நந்தினியை வந்து படிக்க வைக்கணும்னு நம்ம சூர்யா சார் எடுக்கிற முயற்சியில் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சூர்யா சார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ரஞ்சித் வந்து இந்த செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அவர் வந்துட்டு தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம 3 முடிச்சு சீரியல் பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.